ரொம்ப சூடா இருக்கு. நல்லா தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, செம்ம செம்ம. அவங்க சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான சத்து. ஹாய், எல்லாருக்கும் மாலை வணக்கம். சூப்பரா பசங்களாம் லீவில் வீட்டில் இருக்காங்க. ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த நாட்டு சுண்டல் பாருங்கள். மருந்துகள்லாம் போடாத நல்ல செம்மண்ணில் விளைஞ்ச நாட்டு சுண்டல். இது வேக வச்சு எப்படி தாளிக்கலாம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கிங்க. என் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க சூப்பராக சாயந்தர டைம் சுண்டல் தாளிக்கலாம். இதை வேக வச்சு ஒரு 5 விசில் விட்டுருங்க. நல்லா ஊறிடுச்சு. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறிடுச்சு பாருங்கள். இப்போது இதை ஒரு 5 விசில் விட்டாலே போதும். நிறையா விடாதீங்க, அதே நல்லா வெந்துடும். 5 விசில் விட்டு எடுப்போம். சுண்டல் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி இருக்காத நம்ம இந்த தண்ணியிலே வேக வச்சு தாளிச்சோம்னா அவ்வளோ நல்லது. சுண்டலுக்கு மேலே பாருங்கள், சுண்டல் கொஞ்சம் தான் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 சொம்பு தண்ணி வச்சுருக்கேன். இது 5 விசில் விடக்குள்ளே தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையானது பாருங்கள். உப்பு 5 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள். இந்த இதில் வேகக்குள்ளே அப்படியே ஊறிச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் ஊற்றிட்டு அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 5 விசில் விட்டுறலாம். அதுக்குள்ளார வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். விசில் குறைஞ்சிருச்சு. ஒரு 5 விசில் ஃபுல்லாக விட்டேன். ஸ்லோ எல்லாம் கொஞ்ச நாள் தான் கைப்பிடி, அப்புறமேல் போயிடும். தாளிக்கலாம். சுண்டல் எப்படி மாவாட்டம் வந்துச்சு. சூப்பராக நாட்டு சுண்டல் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா அவ்வளோ நல்லது. தாளிச்சிடலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன், எண்ணெய் 4 ஸ்பூன் கூட ஊற்றுங்க. அப்போ தான் அந்த நிறைய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ வெங்காயம். வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு 2 ஸ்பூன் கடுகு போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 1 கிலோ சுண்டல் 2 ஸ்பூன் போடுங்க. ஒரு 3/4 கிலோ இருக்கும். சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கட்டாயம் கடலைப்பருப்பு போடுங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டாச்சு. கடலைப்பருப்பு பாதி சவுண்டுங்க. வெங்காயம் கொட்டிக்கலாம். 1/4 கிலோ வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா. ஏற்கனவே சுண்டலில் போட்டிருக்கிறோம். 2 ஸ்பூனு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டேன் மசாலோட. நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. அதனால் சீரக மிளகாலாம் போட்டிருக்கோம். நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆன பின்னாடி சுண்டல் போடலாம். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பொன்னிறமாக ஆகட்டும். 1/4 கிலோ வெங்காயம், 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சுண்டல் கொஞ்சம் அந்த மசாலில் வேகணும். சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் இருக்குது, நிறையா இல்லை. ஊர் சுண்டல் இதெல்லாம் மருந்து இல்லாத விளையிறது. ஏற்கனவே மஞ்சள் எல்லாமே போட்டுட்டோம். தண்ணியோடு ஊற்றிருக்கேன். அப்போ தான் அந்த சத்தெல்லாம் போகாத விட்டுன்னு அந்த தண்ணி அப்படியே ஊற்றிட்டேன். உப்பு கம்மியாக தான் போட்டோம், அதனால உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப கம்மியாக இருக்குது. அது வெந்த பின்னாடி உப்பு பத்தலை. நம்ம கொஞ்சம் தான் போட்டோம் உப்பு. இப்போ இந்த தண்ணியில் வேகக்குள்ள நல்லா டேஸ்ட் வரும். பாருங்கள் எப்படி ஃபுல்லாக வெங்காயம், கருவேப்பிலை நல்லா இந்த தண்ணி சுண்டன பின்னாடி கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு கப்பு நிறைய வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்கள். நல்லா மசாலா, காரம், உப்பு எல்லாம் சரியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது. நல்லா வேகட்டும். அதுதான் தண்ணி ஊற்றுறது. தண்ணி ஊற்றினா அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியே கொட்டி தாளிச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டு. இது அதே தண்ணி ஊற்றினா சத்து நல்லா.
நல்லா நல்லா பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வந்துச்சு. சூப்பராக சுண்டல் நல்லா சாரமாக பாருங்கள். வெங்காயம் அப்படியே நிறையா 1/4 கிலோவுக்கு மேலே வெங்காயம். இதுக்கு வெங்காயம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். போட்டாச்சு. இப்போது கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சூப்பராக தேங்காய், ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். நல்ல கொத்தமல்லி தழை வாசனை, நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்ல ஜீரண சக்தி. கொத்தமல்லி தழை நிறைய கொத்தமல்லி போட்டிருக்கேன். ஒரு தேங்காய் அப்படியே ஃபுல்லாக திருவி வச்சுருக்கேன். ரெடி ஆகிடுச்சு சுண்டல். ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்குவோம். தேங்காய் பாருங்கள், ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். ஒரு தேங்காயும் போட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதெல்லாம் பசங்க தான் சாப்பிட போகிறாங்க, சாப்பிட்டோம். ஒரு தேங்காய் ஃபுல்லாக அப்படியே திருவி போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு. கீனி எல்லாம் போடாதீங்க. மிக்சியில் போட்டால் கூட நல்லா இருக்காது. திருவி போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டே தனி. அந்த வாரம் சுண்டல் எப்படி இருக்குன்னு வாக்குள்ளே சாப்பிடலாம் போல இருக்கு. சூப்பரா சுண்டல் ரெடி பாரு. வாங்க சாப்பிடலாம். நாட்டு சுண்டல், ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து சுண்டல். மருந்தெல்லாம் இங்கே கிடையாது. நல்லா செம்மண்ணில் விளையாடுற சுண்டல். உடம்புக்கு அவ்வளோ சத்து இந்த சுண்டல். இங்கெல்லாம் இதெல்லாம் வாங்கவே மாட்டோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுண்டல். குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் லீவு. டெய்லி ஒரு காரம், ஒரு இனிப்பு, இந்த மாதிரி பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க. கடையிலெல்லாம் வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுங்க. அதுதான் குழந்தைங்களுக்கு நல்லது. நாமளும் சாப்பிட்டுக்கலாம். வாங்க, சூப்பராக சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நாட்டு சுண்டல்.